அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஒருத்தரோட ஜாதகத்திலிங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தினுடைய அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருந்தான்னு வைங்க. நீங்க லக்னத்தை 1 நின்னுட்டீங்கன்னா லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5. அந்த 5ஆம் பாவகத்தினுடைய அதிபதி கிரகம் லக்னத்துக்கு அடுத்த பாவகமான 2ஆம் பாவத்தில் இருந்தான்னு வைங்க. அவங்களோட குழந்தைகளே பதவி, புகழ், செல்வம் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உள்ளவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு குழந்தைகள்னால நல்ல வருமானம் வரக்கூடிய யோகமே இந்த 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறவங்களுக்கு அமையும். குழந்தைகள்னாலேயே நல்ல வருமானம் வரக்கூடிய யோக அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5ஆம் பாவகம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய பாவம். 2ஆம் பாவம்ங்கிறதுங்க வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ இந்த குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகாதிபதி அந்த ஜாதகருடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்துல உட்கார்ந்தா குழந்தைகளால் அந்த ஜாதகருக்கு வருமானம் வரும், நல்ல வருமானம் வரும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னு வைங்க, பூர்வீக சொத்து சிறப்பா கிடைக்கும். பூர்வீக சொத்துனால வருமானமே கிடைக்கும், லாபமான அமைப்பிலேயே கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5க்குள்ளதான் அந்த பூர்வீகம் இருக்கிறது. அந்த 5ஆம் பாவத்துக்குள்ள பூர்வீக சொத்துன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய அந்த 5ஆம் அதிபதி போய் வருமான ஸ்தானமான 2ஆம் பாவத்தில் உட்காரும் போது பூர்வீக சொத்து சிறப்பாமை, பூர்வீக சொத்துனால வருமானமும் கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்தா பாருங்க, இந்த 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறவங்க ஒண்ணு அரசு துறையிலையும், அல்லது அரசியல் துறையிலையும், அல்லது விளையாட்டு துறையிலையும், அல்லது உடல் உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடிய துறையிலையும், அல்லது கலைத்துறையிலையோ, அல்லது மந்திரம் ஜபிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மந்திரம் ஜபிக்கக்கூடிய அந்த மாதிரி துறைகள்லையோ, இப்படி ஏதாவது ஒரு துறையில வருமானம் சம்பாதிக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பூரா இந்த 5க்குள்ளதான் இருக்குதுங்க. அரசியல், ஆன்மீகம், அரசு துறை, விளையாட்டு, கலைத்துறை, மந்திரம் ஜபிக்கிறது, இது பூரா இந்த 5க்குள்ளதான் இருக்குது. அப்படி இவர் போய் வருமானத்தை குறிக்கக்கூடிய இந்த 2ஆம் பாவத்துறை உட்கார்ந்தா அந்த 5க்கு உண்டான இந்த அமைப்புகள், அரசு வேலை, அரசியல் அமைப்பு, அல்லது விளையாட்டுத்துறை, கலைத்துறை, மந்திரம் ஜபிக்கிறது, உடல் உழைப்பு இல்லாத அந்த மாதிரி துறைகள், இப்படிப்பட்ட துறைகள்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற விதிகள் ஜோதிடத்துல பல விதிகள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு விதி. 5ஆம் அதிபதி வருமான ஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த 5ஆம் பாவக காரகத்துவங்கள் தன்மைகள் சம்பந்தமான முறையில் அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு விதி. ஆனா இது மட்டுமே விதி அல்ல, ஜாதகத்துல வருமானம் வருவதற்கு இன்னும் பல விதிகள் இருக்கிறது. சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம், விடைபெறுகிறேன்.